இருப்பீங்க. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்ட்டு. அதுக்கப்புறமா அதை நிறைவேற்றுவீங்க. அதுதான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட். சரியா? ஸ்ட்ராட்டஜிக்காக யோசிக்கிறது உங்களுக்கு அதிக அளவில் பயனை கொடுக்கும். ரெண்டாவது, எப்போதுமே நீங்கள் தரவுகளை சேமிச்சுட்டே இருப்பீங்க. அப்போ இது ரெண்டுமே ஜாயின் பண்ணுறது எங்கே அப்படின்னா, டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், அந்த மாதிரியான தொழில்கள் இருக்கா இல்லையா? அப்போ இந்த ஜாப்லலாம் நீங்கள் வந்து பெரிய அளவில் வர முடியும். டேட்டா அனலிஸ்டாகவோ இல்லை டேட்டா சயின்டிஸ்டாகவோ, இது சம்மந்தப்பட்ட தொழில்கள். அடுத்தது ஏஐயில் பெரிய ஜாப்ல உங்களால் அமர முடியும். இதிலலாம் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம், பெரிய அளவுக்கு வருவீங்க. இல்லை ஏஐயில் நீங்கள் ஒரு புது ப்ராடக்டை உருவாக்கி அதன் மூலியமாக பெரிய அளவில் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக நீங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு. அப்புறம் நீங்கள் எப்போதுமே ஒரு பெரிய மென்டார்ஷிப்பாக இருப்பீங்க மக்களுக்கு. அப்போது நீங்கள் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராகவோ இல்லை ஒரு சைக்காட்ரிஸ்டாகவோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு. அப்போ இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு வெற்றிகளை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும். சரியா? அடுத்தது,